ஹாய் நண்பா, வெல்கம் டு கெஸ்ஸிங் தமிழன். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் பார்க்குறோம். 29/7/26 தனலட்சுமி டிஎல் 63க்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் அந்த ரிசல்ட் என்னங்கிறதையும் பார்த்துட்டு வந்துடுவோம். 28/7/26 ஸ்ரீ சக்தி எஸ்எஸ் ட்ரா நம்பர் 530க்கு அந்த ரிசல்ட் 109/550. ஃபைனலாக நமக்கு ஒரு நம்பர் இன்றைக்கி ஃபுல் போர்டு பாஸ் ஆகிருக்கு நண்பா. போர்டு பாஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இந்த நம்பர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். 550ல் நம்ம பாக்ஸில் 505ங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். வாழ்த்துக்கள். நம்பர் பார்த்து ப்ளே பண்ணியிருந்தவங்களுக்கு ஏ போர்டில் 5 கொடுத்துருந்தோம். 5ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டில் 5 கொடுத்துருந்தோம், அதுவும் பாஸ் ஆகிருக்கு. ஏபிஎஸ்சி பிசியை பொறுத்த வரைக்கும் 50 அப்படிங்கிறது ஏசிலையும் 55 அப்படிங்கிறது ஏபிலையும் டபுள்ஸ் வந்ததுனால பிசிலையும் 50ங்கிறது பாஸ் ஆகி ஒரு ஃபுல் போர்டு இன்னைக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். சிங்கிள் நம்பரில் சைபர் தான் வச்சுருந்தோம் சி போர்டில், அதுவும் பாஸ் ஆகிருக்கு. 05 அப்படிங்கிறது நமக்கு ஃபாலோ நம்பர்லேயும் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நம்பர் பார்த்து ப்ளே பண்ணியிருந்தவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் கெஸ்ஸிங் என்னங்கிறதையும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நமக்கு ஏ போர்டில் கிடச்ச நம்பர் 5 4, பி போர்டில் 2 5, சி போர்டில் 7 5 அப்படிங்கிற போல் நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. இதுக்கான ஏபி ஏசி பிசிக்கான ஆல் போர்டு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 52 55 57 42 45 47 27 25 அப்படிங்கிற போல் நமக்கு ஏபிஎஸ்சிபிசி ஆல் போர்டு நம்பர் கிடச்சிருக்கு. அடுத்ததான் ஆல் போர்டு சிங்கிள் நம்பரை ஃபைனலாக பார்ப்போம். ஏபிசி நம்பரை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 527 455 557 425 அப்படிங்கிற நம்பரோ உங்கள் கணக்கில் வர நம்பரையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாக்ஸுங்கிறது ட்ரை பண்ணலாம். பாக்ஸுங்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். எதனாலன்னா இந்த மாதிரி நம்பர் நம்ம கொடுக்கும்போது பாக்ஸுங்கிறது சூப்பராக போர்டு பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸாக இருக்கும். 550 ரிசல்ட்டுக்கு 505 காட்டி தான் இந்த இடத்துல நமக்கு பாக்ஸில் தான் பாஸ் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் பாக்ஸுங்கிறது ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இதுதான் நம்ம வழக்கமாக எல்லா வீடியோஸ்லையும் சொல்லிட்டு இருக்கிறோம். ப்ளஸ் இது போக சிங்கிள் நம்பர் பார்க்குறவங்க இந்த ஒரு நம்பரையும் சேர்த்து பாருங்கள். இந்த நம்பர்ஸ் உங்கள் கணக்கில் வந்ததுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற வெறும் கெஸ்ஸிங் தானே தவிர மற்றபடி இந்த நம்பர்ஸ் எல்லாம் கன்ஃபார்மாக வரும்னு சொல்லி எந்த ஒரு வீடியோலையும் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறதில்ல. பார்த்திங்கன்னா தெரியும் 18/6/26லேருந்து லாஸ்ட்டாக வந்து 28/7/26 வரைக்கும் அந்த ரிசல்ட்டை மட்டும்தான் எழுதியிருக்கோம். ரிசல்ட்டு பாருங்கள், 18/6/26க்கு 786ன்னு ஒரு ரிசல்ட் வந்தது. அதுக்கப்புறம் 411 351 074 203 122 547 064 248 230 044 446 013 487 530 511 721 496 028 060 478 287 068 888 134 430 649 202 687 370 896 925 778 669 225 404 527 108 014 773 580ங்கிறது லாஸ்ட் ரிசல்ட்டாக வந்திருக்கு. இந்த 550 எடுக்கும்போதே நம்ம சி போர்டில் சைபர் தான் எடுத்திருந்தோம். சிங்கிள் நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா 007க்கு 070 வரும்னு சொல்லி தான் இங்கே சைபரை டார்கெட் பண்ணோம். அதே மாதிரி நமக்கு போர்டு சூப்பராக பாஸ் ஆயிருந்துச்சு. 70 எதிர்பார்த்தோம், இந்த இடத்துல 55 டபுள்ஸில் வந்துச்சு. ஆனால் டபுள்ஸில் நமக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு சிங்கிள் நம்பர்லேயும் இருந்தது. அதனால தான் டபுள் சைபரை கொடுத்துருந்தோம்.
ஆனால் 55 வந்துருந்துச்சு. இருந்தாலும் நமக்கு வந்து போர்டில் கொடுத்த நம்பர் 505ங்கிறது சூப்பராக பாஸ் ஆயிருந்துச்சு. ஓகே, நான் பார்க்குறது 29/7/26க்கான கெஸ்ஸிங் தான். இப்போ எப்படி வரும்னு பாருங்கள். ஒரு கெஸ்ஸிங் தான் பாருங்கள், வந்ததுன்னா எடுத்துக்கோங்க. 718 6 8 7, அதாவது 1க்கு ஆப்போசிட் 6, இங்கே 8. அப்போ செட் ஆஃப் பேட்டர்னில் வந்திருக்கு. 7 6 8 அப்படின்னா 7 5 6 வருமா? 07க்கு 06 வருமா? சி போர்டு 6 வந்ததுன்னா 3 5 4 3 4 8 3 5 4 வருமா? 4 இங்கே வந்ததுன்னா 754க்கு 756. அப்போ 6 4 1க்கு ஆப்போசிட் 6 அப்படின்னா 756க்கு 754 வருமா? 4 வந்ததுன்னா 7 5 6 அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. 7 5 6 அப்படி இல்லை அப்படின்னா 7 5 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 7 0 0 7 5 5 5 6 அப்படிங்கிறத நீங்களே எடுத்துக்கங்க. நம்ம கணக்கில் 5 காட்டிலும் 6 கொஞ்சம் வரப்போல இருக்குது சிங்கிள் நம்பரை பொறுத்த வரைக்கும். அதனால் 466ங்கிற ஒரு நம்பரை நம்ம எடுத்துக்கிறோம். நீங்கள் மேபி 456 வந்தாலும் எடுத்துக்கோங்க. 466 பால நம்பரில் 052 057 தொடர்ந்து கொடுக்குறோம். ஆனால் தொடர்ந்து கொடுக்கறதுக்கான ரீசனும் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், 550ல் 05ங்கிறது பாக்ஸில் நமக்கான ஒரு நம்பராக இருந்திருக்கும். இந்த 2ங்கிறது இங்கே வந்திருந்தா இந்த இடத்துலையே நமக்கு ஃபாலோ நம்பரில் ஒரு நல்ல போர்டு பாஸ் ஆகிற நம்பராக இருந்திருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம கொடுக்குற காரணம் இதனால தான். அடுத்ததான் ஏபி ஏசி டிசிக்கான பெஸ்ட்டு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 52 55 57. இந்த 5 2 7 இந்த 5 அப்படின்னா 0 அல்லது 4 அப்படிங்கிறது வருமா? 7னா 4 வரணும். அதனால் 54ங்கிற ஒரு நம்பரை மட்டும் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறோம். ஏசியை பொறுத்த வரைக்கும் 57 55 52. டிசியை பொறுத்த வரைக்கும் 57 55 அப்படிங்கிற போல் நமக்கு நம்பர்ஸ் ஏபிஎஸ்சிபிசி பெஸ்ட்டு பேரில் கிடச்சிருக்கு. ஃபைனலாக ஆல் போர்டு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 தான் நம்ம கணக்கில் திரும்பவும் ஸ்ட்ராங்காக தெரியுது. சப்போஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா 7 அப்படிங்கிறத ஒரு 50-50 சான்ஸில் எடுத்துக்குவோம். ஓகே நண்பா, இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் கொடுக்குற வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்ஸ் டு ஆல். நன்றி, வணக்கம்.